வணக்கம். மீண்டும் ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்வதன் மூலம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசை என்பது மனிதனுக்குள் ஐக்கியமாகி போன ஒன்று. சுற்றுகின்ற சூரியனும் நாம் சுவாசிக்கும் காற்றும் பொதுவாக இல்லாமல் தனி உடைமை ஆகி போயிருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகியிருக்கும்? ஏதோ கடவுளின் கருணையால் சுவாசிக்கக்கூடிய காற்று, சுற்றி வரும் சூரியன் பொது உடைமையாக்கப்பட்டிருக்கு. பேராசைக்காரன் மனிதன் என்பதை பற்றி ஒரு கவிதை சொல்கிறேன். பேராசைக்காரன் வானம் மட்டும் தொட்டுவிடும் தூரத்தில் இருந்தால் மனிதன் இந்நேரம் வரப்பு போட்டு பிரித்து கொண்டிருப்பான். வானம் மட்டும் தொட்டுவிடும் தூரத்தில் இருந்தால் மனிதன் நேரம் வரப்பு போட்டு பிரித்து கொண்டிருப்பான். சூரியன் கூட இறங்கி வந்தால் அதை தனக்கே என்று திருட்டுத்தனமாய் பத்திரப்படுத்திக் கொள்வான். சூரியன் கூட இறங்கி வந்தால் அதை தனக்கே என்று திருட்டுத்தனமாய் பத்திரப்படுத்திக் கொள்வான். கடவுளின் சக்தியோ கையில் இருந்தால் சுவாச காற்றையும் சுருட்டி கொண்டு அடுத்தவன் சுவாசிக்க விடவே மாட்டான். கடவுளின் சக்தியோ கையில் இருந்தால் சுவாச காற்றையும் சுருட்டி கொண்டு அடுத்தவன் சுவாசிக்க விடவே மாட்டான். அப்பன் சொத்தெல்லாம் ஒருவனுக்கே என்ற சட்டம் இருந்தால் கூட பிறந்தவனையெல்லாம் கொன்றே விடுவான். சாவு மட்டும் அவன் விருப்பம் கேட்டு வருவதாயிருந்தால் இந்நேரம் ஒருத்தன் கூட செத்திருக்க மாட்டான். நன்றி.